எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளவு எளிமையான முறையில் நாம் இந்த மாவை நாம் இன்றைக்கி சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு கோதுமை மாவு பாருங்கள் இவ்வளோ எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு அளந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு கப்பை ரெண்டு கப்பு மாவை எப்போவுமே நம்ம அழுத்தி எடுக்கக்கூடாது. 3 கப்பு நாலு கப்பு நம்ம பூரி தாங்க பண்ண போகிறோம். பூரிக்கு தான் எடுத்துக்க போகிறேன். நான் சப்பாத்தின்னு சொன்னால் பூரி சொன்ன ஞாபகம் இல்லை. பூரி தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு 5 கப்பு மாவு நான் எடுத்துருக்கேன். சரியா, மீதி மாவு அங்கே வச்சிடுறேன். இப்போது இந்த 5 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி முதல்ல சேர்த்துக்கிறேன் நான். இப்போ மாவு வளர்ந்தோம் பார்த்திங்களா, அதே இதில் 2 கப்பு முதல்ல சேர்த்துக்கிறேன். நீங்கள் அடிக்க தேவையில்லை. அதை போட்டு பிசைஞ்சு அடித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், வெறும் பச்சை தண்ணி தான் நான் ஊற்றுறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதுக்கு இது ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் எடுத்துருக்கேன். போட்டுக்கலாம். போட்டு நாம் சொன்னேன் இல்லையா, இப்படி நமக்கு கரைக்கும் போதே நமக்கு தெரியும் தண்ணி தேவைப்படும்னு சொல்லிட்டு. நான் எண்ணெய் எதுவுமே போடலைங்க, வெறும் உப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இவ்வளோ மாவு எடுத்துருக்காங்க, இவ்வளோ மாவு பூரி சுடுவாங்க அப்படின்னு இல்லை. நம்ம சுட்டுட்டு மீதி மாவு இருந்ததுன்னா காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக 2 சப்பாத்தி நம்ம இல்லைன்னா மாவு இருந்ததுன்னா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சீக்கிரமாக போவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு இதில் அதாவது 5க்கு 2.5 கிளாஸ் 2.5 டம்ளர் எந்த கப்பில் நாம் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு பாதி, 5ன்னா 2.5. இப்போ நான் 2.5 ஊற்றுறேன், 10 ஊற்றிக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சப்பாத்தி போட தெரியலங்க. தண்ணியை ஊற்றி உடனே குழகுழன்னு ஆக்கிடுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்க, அஞ்சு கப்பு இருந்ததுன்னா தைரியமாக முதல்ல 2.5 கப்பு தண்ணி நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம். பயந்து ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. நாம் 5 கப்புன்னா உங்களுக்கு தலைக்கு மேலே எடுத்து நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு தெரியல. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி வச்சு எடுத்ததுனால நமக்கு அந்த 2.5 அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. பாதிக்கு பாதி போதுங்க. பாருங்க, நமக்கு மாவு பார்த்தீங்களா, பாருங்க தெரியுதா உங்களுக்கு? இப்போ இவ்வளோ தாங்க இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் தருவோம். நான் உங்களுக்கு பூரி போடும்போது இது எப்படி போடணும் அப்படின்றத நான் காமிச்சு தரேன். செஞ்சு வச்ச மாவு பார்த்திங்களா,
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நம்ம எப்போவுமே பிசைஞ்சிட்டு நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் நம்ம செஞ்சிட்டோன்னா மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம குழம்பு செஞ்சுட்டு வரும்போது இது மாவு என்ன செய்யும்னா நமக்கு சரியான முறையில் கரெக்டாக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் நாளைக்கு காலையிலேக்கு சேர்த்து தாங்க இதை பண்ணியிருக்கேன். பூரிக்கும் அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி பூரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரி கேட்டிருக்காங்க. இதை பார்த்திங்களா? பூரிக்காக இருந்தாலும் சரி சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு. பார்த்திங்களா? தெரியுதா உங்களுக்கு மாவு எப்படி இருக்குது தெரியுதா? நல்லா லூஸாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் பாதி மாவு எடுத்து இதை வச்சுட்டு இப்போ பாதி மாவை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பூரிக்குன்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, சப்பாத்திக்குன்னா பெருசு பெருசாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் கிச்சனோட அந்த இது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன். நான் வாங்க எப்படி பூரி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க சின்ன சின்ன சைஸாக பார்த்தீங்க இல்லையா? பாருங்கள் பாருங்கள் தெரியுதா? இப்படி அழகழகாக நாம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக மெத்துன்னு இருக்கா உங்களுக்கு? அப்போது நாம் வந்துட்டு மாவுக்கு வந்து பால் போடணும், வெந்நி போடணும் அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. நம்ம உடனடியாக செய்யணும், அர்ஜெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இதுதான் வந்து நமக்கு நல்ல ருசியாக இருக்கும் பாருங்கள். நாம் அதை வச்சுட்டு ஊற வச்சோம். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு கொஞ்சம் நம்ம உதிரி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் கொஞ்சம் போட்டு இந்த பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நமக்கு வந்து எடுத்து சப்பாத்தி போடுறதுக்கு பூரி போடுறதுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு இது வந்து நல்லா சூட் ஆகும். புரட்டிக்க வேண்டியதான் நம்ம. நம்ம ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், நமக்கு வந்து ஷேப் வேணும்னா ஷேப்பாகவும் நாலாக மடித்து கூட போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுற வேண்டியது தான். மாவு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எந்தெந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ இப்போ நான் இதை வந்து நாலாக மடித்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கு இல்லையா, இதை இப்படி ரெண்டாக போல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து அப்படியே இந்த பாருங்க நம்ம சமோசா எந்த ஷேப்பில் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு திருப்பியும் நம்ம போட்டு, ரொம்ப மாவு போட்டுட்டிங்கன்னா நம்ம பூரி போடும்போது என்ன ஆகும், நமக்கு தீஞ்சு போயிடும். பூரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பு தெரியுதா உங்களுக்கு? எந்த ஷேப் வேணுமோ நாம் வந்து போட்டுக்கலாம். மாவு தான் நமக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வேலை இல்லாமல் இருக்கும்போது இதை வந்து பிசைஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு நாம் பாருங்கள், உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது தட்டு இருந்ததுன்னா அதை வந்து இதுக்கு மேலே வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நாம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இது பாலில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான், ரொம்ப சிம்பிள் தாங்க. தெரியுதா? நம்ம இதை பிச்சுக்கணும், நசுங்கிடுச்சது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம
பிச்சு போட்டுருவோம். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தான், தெரியுதா உங்களுக்கு? நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக நமக்கு இப்போ அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு பசங்க நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பால் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, ஒரு ஏலக்காவை தட்டி போட்டு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ நாம் இதை நல்லா கரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒயிட் கலராக இருந்ததுன்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு நாட்டு சர்க்கரையும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட்லேயும் இருக்குங்க. சில நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டாலுமே கலர் வர மாட்டேங்குது, ருசி இருக்காது. ஸ்வீட்னஸும் கம்மியாக இருக்கும், கலரும் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு பிராண்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. இது சூப்பராக சாப்பிட்ருவானுங்க. இப்போ நாம் வந்து பூரிக்கு தேவையான பால் வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பூரியை வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, பூரியை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் பூரியை போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊதி வருது பார்த்தீங்களா? தெரியுதா? பாருங்கள், நாம் இதில் வெந்நீர், பால், தயிர் எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் தண்ணி தாங்க நம்ம போட்டு பிசைஞ்சு வச்சோம். ஆனால் பிசைஞ்சு வச்சு நமக்கு அது கொஞ்சம் நேரம் ஊறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான. இப்போ அடுத்தது போடும்போது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்களா எவ்வளோ சைஸாக வந்து உங்களுக்கு உப்பி வருது பாருங்கள். இவ்வளோதாங்க. எவ்வளோ நல்ல ஒரு அது எவ்வளோ சைஸாக ஊதி வருது பார்த்திங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப மிருதுவாகிடும், மாவு வந்து மிருதுவாகிடும், அவ்வளோதான் இதில் இருக்கிற வந்து சீக்ரெட். இதில் வந்து பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மாதிரி குறைஞ்சது நல்லா வந்து அது வந்து இருக்கணும், நல்லா ஊறணும். நல்லா இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சைஸாக வருது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். மீதி எல்லாம் அப்புறமா தான் நான் போட்டுப்பேன் நான். இப்போ நாம் பூரி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? எங்கள் குட்டீஸ் வந்துட்டுருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக ஊதி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம இதில் ஊற்றி சாப்பிட்ற வேண்டியது தாங்க. குழந்தைங்க வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா? இப்போ இதை வந்து பிச்சுட்டு நாம் அதில் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி டிப் பண்ணி அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் ஆல். பூரிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ணோம் நாங்கள். அதுக்கு அது லேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் பால் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து காமிச்சேன் நான். தேங்காய் பால் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி வந்து என்னால் பண்ணி காமிக்க முடியல, ஏன்னா ரொம்ப மழையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் டைமும் ஆகிடுச்சு. அதனால் வந்து சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட முடியல. பாருங்கள் நம்மளோட பூரி எப்படி இருக்குது. நான் மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக நான் செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்க இல்லையா? செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். போட்டால் அவ்வளோ தூரம் இவ்வளோ சைஸில் ஊதி வந்தது. இப்போ பாருங்கள், நான் சிக்கன் எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க இறங்கி போயிட்டாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி நைட்டு எனக்கு வந்து இதுதாங்க என்னோடய சாப்பாடு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.